Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science and Biology part, Standard 6th Standard. Dear students, in today's class we are going to see about new lesson. It's very interesting lesson. This lesson is very useful for your life. Then the chapter name is Air Around Us. Chapter 15. This is lesson name is Air Around Us. Okay students. First, what is air? Are you seen air? Have you seen air? Students, answer me. Okay students. No one should not seen air. Okay. First, you must have felt in presence in so many ways. You notice it when the leaves of the trees rustle or the cloths hanging on a cloths line sway. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்போ நம்ம கிளாத்ஸ் ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம சன்லைட்டில் வச்சுருப்போம் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சம்சென்ஸ் அப்போ வரக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த கிளாத்ஸ் எல்லாமே ஷேக் ஆகும் இல்லையா. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கிளாத் ட்ரை ஆகணும்னா அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா ஏர் ப்ளஸ் சன்லைட், இது ரெண்டுமே இருந்தால் தான் என்ன ஆகும், அந்த கிளாத் நல்லா ட்ரை ஆகும். சப்போஸ் இதில் ஒன்று இல்லைனாலும் அந்த ப்ராசஸ் ஒரு கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட், ஆல் லிவிங் திங்ஸ் ரெக்வயர் ஏர். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெக்வயர் ஏர். இந்த ஏர் இஸ் டிடின் ஹியர் நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் வி வில் டேக் ப்ரீத் எடுக்கிறோமா. அப்போது சப்போஸ் ஏர் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண ப்ரீத் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடி அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாடி அடாப்ட் ஆகிருக்கு. சப்போஸ் the air will not here, we didn't breathe and we didn't do the process of respiration process, எதுவுமே நடக்காது. ஓகேங்களா. அப்போது அந்த ஏர்ன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போது அந்த ஏருமே அது பியூரிஃபையிங் ஏர் இல்லை. ஓகேங்களா. அப்போது இந்த ஏரில் டஸ்ட்டு வாட்டர் வேப்பர் எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கும். ஓகேவா. இப்போ ஏர் எப்படி கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த வாட்டர் வேப்பர், டஸ்ட், இது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய கேஸஸ்லாம் ஃபுல்லாக மிங்கிள் ஆகி கொலாபரேட் ஆனது தான் நம்ம ஏர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ அந்த லெசன் தான் we will see. ஓகே ஸ்டூடெண்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இது ரெண்டுத்துக்குமே இந்த ஏர்ன்றது வெரி 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 இம்பார்ட்டண்ட். சப்போஸ் அந்த ஏர் இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன், வி ஆர் டை. ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் ஐம் செட்? ஓகே. தென் இந்த ஏரை நம்ம எப்படி பார்க்கலாம், நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அப்போது அது வாட்டர் வேப்பராக இருக்கக்குள்ளே we have to see, நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீம், நம்ம வாட்டரை நல்லா பாயில் பண்ணக்கூட என்ன ஆகும், அந்த ஏர் ப்ளஸ் வாட்டரை தான் அந்த ஏர் ப்ளஸ் வாட்டரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்கிறோம், ஏர் ப்ளஸ் வாட்டர். அப்போ அதுவும் ஒரு வகையான கேஸ், அது தானே கன்வெர்ட் ஆகுது, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏர்னு சொல்கிறோம். அதாவது டஸ்ட், புகைன்னு சொல்கிறோமா. இப்போ வெஹிக்கிள்ஸ்லாம் வருது இல்லையா, இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு அந்த பேக் ஆஃப் த பைக் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த புகையெல்லாம் வெளில வந்துருக்கும். அப்போ அதுவுமே கேஸ்ன்னு தான் சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே மிங்கிள் ஆனது தான் கேஸ். ஓகேங்களா. இப்போது இந்த எர்த் ஃபுல்லாகவே அரவுண்ட் ஆகிருக்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏர்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏர் இல்லைன்னா வெறும் வாட்டர், ஃபயர், ஓகேங்களா, வாட்டர், ஃபயர், ஸ்கை அண்ட் லேண்ட், இது மட்டும் இருந்தால் எர்த் என்ன ஆகாது, கரெக்டாக அதால் லீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா. இதுக்கு ஏரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அதுவும் இல்லைன்னா இந்த எர்த்தே கிடையாது. இதில் ஒன்று மிஸ் ஆனாலுமே என்ன இல்லை, எர்த் டிஸ்ட்ராய். வாட் ஆர் திஸ்? ஃபர்ஸ்ட் வாட்டர், ஏர், தென் லேண்ட், ஃபோர்த் ஃபயர், தென் ஃபிஃப்த் ஒன் ஸ்கை. இதில் எதுனா ஒன்று மிஸ் ஆனாலுமே இந்த எர்த்தால் சர்வை பண்ண முடியாது. அந்த எர்த்தும் சர்வை பண்ண முடியாது, அந்த எர்த்தில் இருக்க நாமுமே என்ன பண்ண முடியாது, will not survive, நம்மளால் பண்ணவே முடியாது. எல்லாருமே என்ன பண்ணிவிடுவோம், டிஸ்ட்ராய், அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா. இப்போ இந்த லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் do this activity.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரிக்கி. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்கி கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சைல்டுஹுட் டேஸில் இந்த மாதிரி ஃப்ரிக்கி மேக் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஐ எம் ஆல்சோ மை சைல்டுஹுட் டேஸ் ஐ வாஸ் ப்ளே வித் திஸ் டைப் ஆஃப் ஃப்ரிக்கிஸ். இட்ஸ் வெரி என்ஜாய்ஃபுல், தட் இஸ் அ வெரி ஃபர்கட்டபிள் மொமெண்ட் ஃபார் மீ. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை என்ன பண்ணணும், மேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரிக்கி ஆக்சுவலாக நம்ம ஏன் பண்ணுறோம், ஒய் வி ஆர் மேக் ஃப்ரிக்கி? அந்த ஃப்ரிக்கி ஏன் பண்ணுறோன்னா அது ஒரு ஜாலி. என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம ஒரு பேப்பர் டேக் பீஸ் ஆஃப் பேப்பர், அதில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு கூட அதை அட்டாச் பண்ணிட்டோன்னா ஒரு ஏர் இருக்க பிளேஸில் நம்ம அதை எடுத்துகிட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். அப்போது சப்போஸ் அது ரொட்டேட் ஆகலைன்னா அந்த பிளேஸில் ஏர் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், இந்த ஏர் ப்ரெசென்ட் ஆகிருந்த அந்த ஏர் இஸ் ப்ரெசென்ட், the ஃப்ரிக்கி வில் ரொட்டேட். the air is not here, the ஃப்ரிக்கி will not rotate. are you understood students? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரிக்கி அழகாக மேக் பண்ணி இங்கே வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃப்ரிக்கி. நெக்ஸ்ட், a weather clock. a weather clock actually in our ancient days the peoples should use this weather clock. அதாவது நார்த், வெஸ்ட், ஈஸ்ட் அண்ட் சவுத். ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா அந்த பிளேஸில் அதோடைய ஏருடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போது இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, விசைப்படகு, பாய்மர கப்பல், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா புக்ஸில். அப்போது அந்த பாய்மர கப்பல் அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஏர் இருந்தால் தான் அதால் என்ன ஆக முடியும், மூவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஏர் எதுக்குன்னா இட்ஸ் ஃபார் மூமெண்ட், வினோவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த ஏர் இல்லைன்னா அந்த போட்டால் என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெதர் காக். இப்போ இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, போட்டில் இல்லை இனி பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த காக் வந்து இப்போ ஏர் இருக்கக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், படப்பட ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிட்டு அது ஒரு பிளேஸில் நிற்கக்குள்ளே அது கரெக்டாக ஒரு சைடை காட்டும். அது நார்த்தா, ஈஸ்டா, சவுத்தா, வெஸ்டான்றதை அப்போ இருக்க பீப்புள்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளேஸ் வழியாக என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஓல்டன் டேஸ் பீப்புள்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நிறைய வந்து அந்த மாதிரி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட், இஸ் ஏர் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட்? எஸ், இந்த ஏர் இஸ் அரவுண்ட் அஸ். ஏர் ஃபுல்லாகவே என்ன இருக்குது, இந்த எர்த் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. ஏர் இல்லைன்னா நம்மளால் சர்வை பண்ணவே முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி ஐ டோல். தென் okay students, this subtopic have one experiment. What is this experiment? This experiment is experiments with an empty bottle. இப்போது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம் வீட்டில். இப்போ வந்து ஒரு 2 bucket ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துட்டு அதே மாதிரி சேம் 2 பாட்டில்ஸை நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணணும், அந்த வாட்டரில் டம்ப் பண்ணணும். அப்படி பண்ணக்குள்ளே என்ன பண்ணாது, அந்த பாட்டில் வந்து அந்த வாட்டரோட இன்சைடில் போகாது. அது திரும்ப என்ன ஆகும், ப்ரெஷர் அதுக்கு அதிகமாக இல்லாமல் மேலே எழும். ஓகேவா? அந்த பாட்டில் சப்போஸ் அந்த பாட்டிலில் லைட்டாக நம்ம வந்து இந்த ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணனா the water will goes into that bottle. அது வழியாக என்ன போகும், உள்ளே போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரும் வந்து அந்த வாட்டரில் இருக்கு இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக the create வாட்டர் பபுள்ஸ் க்ரியேட் ஆகும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம அந்த வாட்டர் பபுள்ஸ் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில் விளையாடிருப்போம்ல, அந்த மாதிரி. அப்போது நீங்கள் என்ன பண்ண, வீட்டில் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த ஏர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்காது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஏர் வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே இல்லை, அதனால தான் என்ன ஆகுது, அந்த ப்ரெஷர் தாங்காமல் அது வெளியில் வருது. சப்போஸ் அது ஏரும் கொஞ்சம் கூட அது கூட அந்த பாட்டிலுக்குள்ளே இன்சைடில் அதாவது செல்லும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த வாட்டர் பபுள்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலுமே அந்த ஏர்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் மவுண்டெய்னர்ஸ் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வித் தேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போது மவுண்டெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக பிக்காக இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹைட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம போனோன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, ஏர் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஒரு லிமிட்டடாக தான் என்ன இருக்கும், ஏர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நிறைய லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி we are learned that social stratosphere, heterosphere அந்த மாதிரி. அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகணுன்னா, ஒரு ஹைட்டுக்கு மேலே போகணுன்னா அங்கே ஏர் இருக்காது. அதனால ஹியூமனால் என்ன பண்ண முடியாது, ப்ரீத் பண்ண முடியாது. அதனால தான்
the mountaineers carry on ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். அப்போ எடுத்துகிட்டு போனால் தான் ஏற சப்போஸ் அந்த இடத்துல அவங்களால ப்ரீத் பண்ண முடியலன்னா தே யூஸ் தட் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். ஓகேங்களா? அப்போது இந்த மவுண்டெயின் ஏறுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை கூடவே கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், ரொம்ப ஏரே இருக்காது, ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், மூச்சு திணறல் அந்த மாதிரி சம் டிசீஸ் எல்லாம் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வரும். ஸோ அதனால் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போனோம்னா சப்போஸ் அந்த இடத்துல நம்மளால் ப்ரீத் பண்ண முடியலனாலும் we will use this oxygen cylinders. Okay students, so this because the mountaineers carry oxygen cylinders with them. Are you understood students what I said? Okay students, in today's class what are the topics we will learn? We was learnt is air present everywhere around us and introduction of the lesson. Appo in today homework is read 1 marks, 2 marks, 3 marks, 5 marks. Read and write your 1 marks, 2 marks, 3 marks, 5 marks in your class work. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், படித்து பார்க்கணும். இந்த டாப்பிக்கான 1 marks, 2 marks, 3 marks and 5 marks and mind map and D words. I will send one PDF the datas. Okay students, thank you for your cooperation. Next we will move classwork session. First we will see mind map. This mind map have is air present everywhere around us, elements of air and oxygen cycle, and how is oxygen in the atmosphere replaced. This is a 4. Then D words. First one is atmosphere, valimandalam, crust, மேல் ஓடு, ozone. Ozone means இப்போ நம்ம earth சுற்றி ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, that is called ozone. That is useful for prevention for UV rays. அதாவது நம்ம சூரியன்லேருந்து நிறைய UV rays வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓசோன் லேயர். தென் ஸ்ட்ராம்ஸ், புயல், எவ்ரிவேர் எல்லா இடமும். தென் டிரான்ஸ்பேரண்ட், கிளியர். தென் transparent, clear and trees, மரம். Then availability, chances and needed. Burning, fearing, water vapor, steam, respiration, breathe, component, ingredient. Then photosynthesis, ஒளிச்சேர்க்கை, dust, moth, smoke, reek. Particles, துகள்கள், earthworms, மண்புழு, wind, air, altitude, stature, mass, weight, occupy, cover, surrounding, around, release, come out, separation, deviation, observed means நம்ம கூர்ந்து கவனிக்கிறது இல்லையா, so seeing. Then drying, உலர்த்துதல், swaying, winnowing and composition. These are 2 times repeated, 1 times we will write. Then in this lesson have 4 subtopics. What are the subtopics? Is air present everywhere around us? What is air made up of? How does oxygen become available to animals and plants living in water and soil, and how is O2 in the atmospheric replaced? Then this class first topic wise we will see 1 mark, 2 mark and 3 mark and 5 mark. First subtopic, this is the first subtopic, is air present everywhere around us. This subtopic have first 2 choices. The thin layer of air surrounding the earth is, what are the options? Atmosphere, crust, mantle, ozone. The answer is atmosphere. The thin layer means நம்ம என்னன்னு சொல்கிறோம், atmosphere அப்படின்னு சொல்கிறோம். Then
The direction of moving wind can be observed by freaky, weathercock, movement of fallen leaves. So option is only first, only third, and second and third, and D option is first one, second one, and third one. So the answer is D option. Then first fill in the blanks. This 4 fill in the blanks are there. First one is availability of oxygen dash with height or altitude சொல்லியிருக்காங்க. அப்போது availability of oxygen ரொம்ப ஹைட்டில் போகக்குள்ள என்ன ஆயிருக்கும், ரொம்ப டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ the answer is decreases. Air can only be dash but cannot be seen. So the answer is felt. Then the dash extends up to many kilometers above the surface of the earth. அது நம்ம என்ன சொல்கிறோம், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். தென் டேஷ் மேக்ஸ் ஃபிர்கி டு ரொட்டேட். விண்ட் ஏர் இருந்தால் தானே நம்மளால் வந்து அது ரொட்டேட் ஆக முடியும். ஸோ அதனால தான். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏர் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். எஸ் கரெக்ட் ஆர் நாட்? எஸ், ஏர் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஏர் கேன் ஆக்குப்பை space but do not have mass. The answer is false. Then air is transparent and has no color. Is correct or not? Is color. The air has no color. So the answer is true. Then high speed wind can cause storms. ரொம்ப அதிகமாக காற்றடிச்சா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது ஸ்ட்ராம், புயல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸ்ட்ராங் winds can even uproot trees. So the answer is true. Okay students, then the subtopic have one short answer and one long answer. First short answer. What are the causes of air pollution? First, due to the various human activities such as deforestation. So இந்த physical activitiesனால தான் என்ன ஆகுது, அதிகமாக இந்த deforestationன்ற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ this deforestation, use of petrol and diesel and vehicles and exam humming of fossil fuels etc. Our air is gathering polluted and a result we are inhaling many harmful substances. So what are the causes of air pollution எடுத்துக்கிட்டோம்னா, the undesirable substances. Undesirable substance means dust. Undesirable substance means dust, smoke and chemical dusters. இந்த மாதிரி எல்லாமே இது கூட ஆட் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது, ஏர் வந்து பொல்யூட் ஆகுது. ஸோ தென் லாங் ஆன்சர். ஒன் லாங் ஆன்சர் இஸ் ஹியர். ஹவு கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் ஏர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஒன் லாங் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் லெசன் ஹேவ் ஹவு மெனி 1 marks? 11 1 marks and one very short answer and one long answer. Are you understood students? In today homework is read and write your class work in first subtopic. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு சப்டாபிக்கில் இருக்கிற 1 marks மைண்ட் மேப், டி வேர்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணியிருக்கணும். தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் டுடே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.